Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 60 லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கையாடல் சம்பவத்தை மூடி மறைக்க வங்கி செயலாளர் முயற்சி செய்த வீடியோ ஒன்றும் வைரலாகி வருகிறது. ராயப்பனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலாளரான துரைசாமி துறை சார்ந்த அதிகாரிகளை தணிக்கை செய்ய விடாமல் உறவினர்களை கொண்டு மிரட்டியதாகவும் தனியார் நிதி நிறுவனத்தை நாடி 20 லட்சம் ரூபாய் கடன் பெற்று இந்த கையாடலை சரி செய்ய முயன்றதும் தெரியவந்துள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் இதுபோன்ற முறைகேடுகள் அதிக அளவில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி மையங்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்பும் முன் உள்ளூர் மற்றும் மாவட்ட பணி மாறுதல் வழங்கப்பட வேண்டும். கோடை விடுமுறை மே மாதம் முழுவதும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்றனர். இதேபோல் கடலூர் மற்றும் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகங்களிலும் விழுப்புரம் நகராட்சி திடலிலும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு துறையினர்களின் போராட்டம் அதிகரித்திருப்பதன் மூலம் ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையை மேலும் மேலும் வெட்ட வெளிச்சமாக்கி வருவதாக பலரும் விமர்சிக்கின்றனர். அங்கன்வாடி ஊழியரின் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழகம் தழுவிய போராட்டம். ஏமாற்றாதே வஞ்சிக்காதே, ஏமாற்றாதே வஞ்சிக்காதே. அங்கன்வாடி ஊழியர்களை